Hello friends, எப்படி இருக்கீங்க? Welcome to Karthik show. போன வாரம் நம்ம வந்து Amazon AWS அதுக்கப்புறம் Microsoft Azure இடையே உள்ள வித்தியாசங்களை பத்தி பார்த்தோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு Microsoft Azureல இருக்கிற பல்வேறு சர்டிஃபிகேஷன்ஸ் பத்தின ஒரு தொகுப்பா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோட முடிவுல இப்ப கிளவுட் தொழில்நுட்பத்துல உங்களோட கரியர் பாத்துக்கு எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கறத உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. Welcome back. இப்போ இந்த Microsoft Azure certifications எதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதோட லோகோவில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் இருக்கும், சிலதில் 2 ஸ்டார் இருக்கும், சிலதில் 3 ஸ்டார் இருக்கும். இப்போ 1 ஸ்டார் இருக்கிற சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதை வந்து பேசிக் லெவல் சர்டிஃபிகேஷன், அதாவது ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கிளவுட் டெக்னாலஜிக்கு ரொம்ப புதுசு, நான் அதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் போட்டிருப்பாங்க. இதுவே சில சர்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் போட்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த 1 ஸ்டாருக்கு நெக்ஸ்ட் லெவல் டிஃபிகல்ட்டில இருக்கும். அது வந்து அசோசியேட் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சர்டிஃபிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 ஸ்டார் போட்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா எல்லாத்த விட கடினமான சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அது வந்து எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து Azure சர்டிஃபிகேஷன்ஸை 3 வகையா பிரிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஐடி கொடுத்திருப்பாங்க. இந்த AZ900, DP900, AI900 அப்படின்னு வெவ்வேறு விதமான நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா AI அப்படின்னு ஆரம்பிக்கிற எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமாக படிக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ். இதுவே டிபின்னு ஆரம்பிக்கிற எல்லா சர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சம்பந்தமாக படிக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன்ஸ். இதுவே AZன்னு ஆரம்பிக்கிற சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் டேட்டாவை தவிர்த்து இருக்கிற மற்ற கிளவுட் சர்வீசஸ் பற்றி படிக்கிற சர்டிஃபிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் மேலும் இதோட ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் ஐடிலையும் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் இருக்கும். அதாவது இந்த AZ அடுத்து 3 நம்பர் இருக்கும், இல்லை இந்த DP அப்படிங்கிற அடுத்து 3 நம்பர் இருக்கும், அதே மாதிரி AI அடுத்து 3 நம்பர்ஸ் இருக்கும். இந்த 3 நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரை வந்து நீங்க முக்கியமா கவனிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பரை பொறுத்து இந்த சர்டிஃபிகேஷனோட தனித்துவத்தை இன்னும் நல்லா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது என்னென்ன அப்படிங்கறத இங்க பார்க்கலாம். இதுல பார்த்துட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு நம்பர்ஸும் பார்த்துட்டீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியான சர்டிஃபிகேஷன்ஸை குறிக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மீதி இருக்கிற 2 டிஜிட்டை பத்தி நீங்க அவ்வளோக்கா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த 2 டிஜிட் அப்படிங்கிறது வந்து வெர்ஷனிங் மாதிரி மாறுபடும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வந்து நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமா ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் படிக்கிறீங்கன்னா அதே சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு கொஞ்சம் அப்டேட்டடா நிறைய மாத்திட்டாங்கன்னா அதுல இருக்கிற அந்த கடைசி 2 டிஜிட் நம்பர் மட்டும் தான் மாத்துவாங்க. ஆனா அந்த முன்னாடி இருக்கிற அந்த 2 லெட்டர் அதுக்கப்புறம் அந்த 3 நம்பர்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து மாறாது. ஸோ அதனால நீங்க ஒரு சர்டிஃபிகேஷன்ஸோட தனித்துவத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட ஆரம்பத்தில் 2 லெட்டர் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அந்த 3 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் நம்பர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதுவரை வந்து நம்ம வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் பொறுத்து சர்டிஃபிகேஷன் காம்ப்ளெக்சிட்டி எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கிற ஐடிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து நான் ஒரு கரியர் கோல் இருக்கு, எனக்கு வந்து இந்த கிளவுட் தொழில்நுட்பத்தில் இந்த ஒரு கரியர் பாத் எடுக்கணும், அதுக்கு நான் என்ன சர்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு எங்கே போய் முடிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம இப்போ நீ பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் கிளவுடுக்கு ரொம்ப புதுசு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளவுட் சர்வீசஸில் இருக்கிற அடிப்படையான விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். அந்த வகையில் வந்து அசூரில் 3 சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா AZ900, DP900, அப்புறம் AI900. இப்போ அசூர் கிளவுட் சர்வீசஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அதையெல்லாம் எப்படியெல்லாம் வழங்குறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா AZ900 அசூர் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணலாம். இதுவே எனக்கு வந்து டேட்டா சம்மந்தமாக தான் நான் படிக்கணும், நான் என்னோட கரியர் கோல் வந்து அந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கிளவுடுக்கு புதுசாக இருந்தால் DP900 அசூர் டேட்டா ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். இல்லை என்னோட கரியர் கோல் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா AI900 அசூர் AI ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற எல்லா கரியர் பாத்துக்கு வந்து இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணினா தான் அடுத்த சர்டிஃபிகேஷன் பண்ண முடியுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் கிளவுடுக்கு புதுசுங்கிற போது உங்க கரியர் பாத்துக்கு தகுந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறது நல்லது. ஏன்னா உங்களோட அடிப்படையான பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா உங்களால ஈஸியா கரியர்ல ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நீங்க இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்க. இந்த ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்க கரியர் கோலா என்ன வச்சிருக்கீங்க, நீங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து நீங்க அடுத்து பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து மாறுபடும். சரி, இப்போ வந்து நீங்க AZ900 அப்படிங்கிற அசூர் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு
அடுத்து நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஒருவேளை உங்களோட கரியர் கோல் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும் அப்படின்னா, அதாவது அஸ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன வேலைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனத்தில் அஸ்யூர் கிளவுட் சர்வீஸ் பயன்படுத்துகிறாங்கன்னா அந்த கிளவுட் சர்வீசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை வந்து மேற்பார்வையிடுறது, அதை வந்து மேனேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து சிலருக்கு வந்து ஆக்சஸ் கொடுக்கறது, ஆக்சஸ் ரிவோக் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு கவர்னிங் அத்தாரிட்டியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின்ஸை உருவாக்குறது, அதோட கம்ப்யூட்டருக்கு அவரை அதிகப்படுத்துறது, குறைக்கிறது, அதே மாதிரி அதோட மெமரி அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் அந்த கரியர் பார்த்து தான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன்ஸ் பேர் AZ104 Azure Administrator Associate Certification. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் ரேட்டிங் உள்ள சர்டிஃபிகேஷன்ஸ். அப்படின்னா இது வந்து அந்த 1 ஸ்டார் ஃபண்டமெண்டல் சர்டிஃபிகேஷன் காட்டிலுமே ஒரு படி காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணினாதான் இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் பண்ணிட்டு இதை பண்ணுறது நல்லது. ஒருவேளை நீங்கள் வந்து டெவலப்பர் ஆகணும், அதாவது கிளவுட் சர்வீசஸை டிசைன் பண்ணி பில்ட் பண்ணி மேலும் அதை மெயின்டைன் பண்ணுற வேலையை பண்ணணும்னா நீங்கள் AZ204 Azure Developer Associate Certification பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் ஆகணும்னா நீங்கள் AZ305 Azure Solution Architect Expert Certification பண்ணலாம். ஆனால் இந்த சர்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன் 3 ஸ்டார் கொண்டது. இது ரொம்ப கடினமாக இருக்கும். மேலும் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் நம்ம முன்னாடி பார்த்த AZ104 Azure Administrator Associate Certification பண்ணுறது அவசியம். இதுவே நீங்கள் வந்து டெவாப்ஸ் லைனில் பண்ணணும்னா, ஒருவேளை டெவாப்ஸ்னு என்னன்னு தெரியலனா இது முழுவதுமாக டெக்னிக்கலான ரோல்னு சொல்ல முடியாது. டெக்னிக்கல் மற்றும் பிஸ்னஸ் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த டெவாப்ஸ் லைனில் நீங்கள் கரியர் அமைக்கணும்னா AZ400 Azure DevOps Engineer Expert Certification பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் கொண்ட எக்ஸ்பர்ட் லெவல் சர்டிஃபிகேஷன். இதை நீங்கள் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி AZ104 Azure Administrator Associate Certification அல்லது AZ204 Azure Developer Associate Certification பண்ணுறது அவசியம். Azureல வந்து சில ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லில் தனித்துவமாக ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கிறது. அந்த வகையில் Azureல 2 ஸ்பெஷாலிட்டி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து SAP சம்மந்தமாக இருக்கும், இன்னொன்று வந்து IoT சம்மந்தமாக இருக்கும். இந்த SAPங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த SAP டெக்னாலஜி சம்மந்தமாக நான் வந்து Azure Cloudல ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கணும்னா அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷனோட பேர் AZ120 Azure for SAP Workload. இதுவே நீங்கள் வந்து IoT சம்மந்தமாக, அதாவது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஸ்பெஷலைஸ் பண்ணி நான் படிக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன் AZ220 Azure IoT Developer Specialty Certification. சரி, இப்போ வந்து நீங்கள் டேட்டா சம்மந்தமாக ஒரு கரியர் அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா டேட்டா சம்மந்தமாக என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ஆகிறது, டேட்டா இன்ஜினியர் ஆகிறது, DB அதாவது டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகிறது, அல்லது டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறது. இந்த மாதிரி இந்த 4 விஷயங்களில் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கரியர் அமைச்சுக்கணும்னா என்னென்ன சர்டிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த டேட்டா இன்ஜினியர், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட்டை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா அதற்காக நான் தனி வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் மேலேயும் பார்க்க பாருங்கள். சரி, இப்போ நீங்கள் டேட்டா சம்மந்தமாக நான் கரியர் ஆரம்பிக்கணும், அதற்கு நான் சில சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா நீங்கள் அடித்தளமாக பண்ண வேண்டிய சர்டிஃபிகேஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி DP900 Azure Data Fundamentals. இந்த சர்டிஃபிகேஷனை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மறுபடியும் அதை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனால் இதிலிருந்து ஆரம்பிக்கிறது உங்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவும். சரி, இப்போ வந்துங்க DP900 Azure Data Fundamental Certification முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னா DP500 Azure Enterprise Data Analyst Associate அப்படிங்கிற சர்டிஃபிகேஷனை பண்ணணும். இதுவே நீங்கள் டேட்டா இன்ஜினியர் ஆகணும்னா DP203 Data Engineer Associate Certification பண்ண வேண்டியது இருக்கும். இதுவே நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகணும்னா DP100 Azure Data Scientist Associate Certification பண்ணணும். ஒருவேளை நீங்கள் DBA அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகணும்னா DP300 Azure Database Administrator Associate Certification பண்ணலாம். சரி, வேற விதமாக நீங்கள் என்னென்ன கரியர் கோல் வச்சிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக நான் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு வந்து அசியூரில் அடித்தளமாக இருக்கிற சர்டிஃபிகேஷன் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி AI900 Azure AI Fundamental Certifications. நீங்கள் அதை முடிச்சிட்டிங்கன்னா அதை எடுத்து உங்களோட கரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு அசியூரில் இருக்கிறது ஒரே ஒரு சர்டிஃபிகேஷன் தான். அது வந்து Azure AI Engineer Associate Certification. ஸோ இதை தவிர இன்னும் சில சர்டிஃபிகேஷன் வந்து அசியூரில் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையான முக்கியமான சர்டிஃபிகேஷன்ஸ்னால் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன்.
எதிர்காலத்தில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சர்டிஃபிகேஷன் நம்பர்ஸில் சில மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். அப்படியே இருந்தாலுமே முதல்ல இருக்கிற 2 லெட்டர் மாறி இருக்காது, அப்புறம் அந்த 3 டிஜிட் நம்பரில் ஃபஸ்ட் டிஜிட் நம்பர் மாறி இருக்காது. மாறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்கிற 2 டிஜிட் நம்பராக தான் இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொன்னதை வச்சு உங்களால் அது கூட ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஃபண்டமெண்ட்ஸை பற்றி நல்லா படிக்கணும், அதற்கு வந்து நான் தமிழில் ஒரு கோர்ஸ் படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதற்காக தனி கோர்ஸ் பண்ணுறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் சம்மந்தமாக இருக்கிற பல்வேறு சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றின அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட கரியர் கோல் பொறுத்து என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்காக சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது வேற யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோட மறுபடியும் பார்க்குறேன். Karthik signing off. Bye.